அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்ப பரிச்சயமான இடம் தான். திருத்துறைப்பூண்டியினுடைய புது பஸ் ஸ்டாண்டு. இப்போ அது புது பஸ் ஸ்டாண்டாக இல்லை, அதை புதுப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, எல்லா பஸ்ஸையும் நிறுத்திட்டாங்க. பஸ் ஸ்டாண்டு உள்ள பஸ் வர்றதில்லை. இப்போ அது தற்காலிக பஸ் ஸ்டாண்டு புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. 2 இடங்கள்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அது எந்தெந்த இடங்கிறத தனித்தனியாக நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டுருக்கோம். இருந்த போதிலும் அதை முழுசாக காட்டுவோம். என்கிட்ட நிறைய பேர் வந்து ஃபாரினில் இருக்கக்கூடிய நண்பர்களும், வெளி ஊர்லேயும் வெளி மாநிலங்கள்லேயும் இருக்கிற நண்பர்களும் நம்மள்கிட்ட அப்டேட் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்காக நம்ம இருக்கோம் இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா திருத்துறைப்பூண்டியோட புது பஸ் ஸ்டாண்டு பாருங்கள், எந்தளவுக்கு ஓய்வெடுத்துருக்கு. ஒன்றுமே இல்லாமல் வெறிச்சோடி கிடக்கு. இந்த மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் புதுப்பிக்க தானே போகிறாங்க அப்படிங்கிற ஒரு வகையில் சந்தோஷமாகவும் இருக்குது. பாருங்கள், ஒன்றுமே இல்லாமல், ஆள் நடமாட்டமே இல்லாமல், பஸ் இல்லாமல் எம்டியாக இதை மாதிரி இந்த பேருந்து நிலையத்தை கொரோனா லாக்டவுனுக்கு பிறகு இப்போ தான் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். இருந்த பெருமை அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டு எங்கே வந்துருக்குச்சுன்னா, நம்ம வேதாரண்யம் பஸ்ஸு, பட்டுக்கோட்டை பஸ்ஸு, மன்னார்வடி பஸ், இந்த மாதிரி பஸ் எல்லாம் நிற்கிறதுக்கு ஒரு இடமாகவும், அது மாதிரி வந்து திருவாரூர் பஸ் நிற்கிறதுக்கு ஒரு இடமாகவும் பிரிச்சுருக்காங்க. அதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பழைய சிஆர்சி டெப்போன்னு சொல்லக்கூடிய இடம் தான். அந்த பஸ் ஸ்டாப் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தற்காலிக பஸ் ஸ்டாண்டு தான். ஆனால் எவ்வளோ நாளைக்கு இந்த வேலை நடக்கும்னு தெரியல. இருந்த போதும் உங்களுக்கு இந்த அப்டேட்டுக்காக நம்ம இருக்கோம். இப்போ நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்துட்டுருக்கோம். பழைய பஸ் ஸ்டாண்டு பார்த்துங்க, இது முன்னே இருந்த பழைய பஸ் ஸ்டாண்டு. காய்கறி மார்க்கெட்டாகவும் கொஞ்சம் நாள் இருந்துச்சு. இப்போ எதையுமே இல்லாமல் இருந்துச்சு. அதை வந்து வணிக வளாகங்களுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தபடியாக இப்போ நம்ம இருக்கோம் பக்கத்தில் பெட்ரோல் பங்கு நெருங்கியாச்சு. பெட்ரோல் பங்கு ஆப்போசிட்லேயே சூப்பராக ஒரு பெட்ரோல் பங்கு பஸ் ஸ்டாப் போட்டிருக்காங்க. அந்த பஸ் ஸ்டாப்பை தான் இப்போ நம்ம பார்க்க போயிருக்கோம். இந்த அளவுக்கு பாருங்க, போர்டு வச்சுருக்காங்களா? போர்டு இங்கே உங்களுக்குலாம் தெரியுதா? இதுதான் தற்காலிக பஸ் ஸ்டாண்டு. பஸ் நிற்கிது பாருங்கள். இதுதான் சின்ன இடம் தான். இதனால் என்ன பண்ணுன்னா, நம்ம ஊரோட டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாகும் அப்படிங்கிறது மட்டும் என்னோட கருத்து. சின்ன இடம் என்ன கேட்டால், இதில் வந்து பஸ் திரும்புறதுக்கு மட்டும் தான் வழி இருக்குது. பெருசாக ஒரு ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு, வண்டியை நிறுத்திக்கிற அளவுக்கு ஒரு பெரிய இடமா இல்லை. இருந்த போதிலும் இப்போதைக்கு நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி வந்து டவுன் உள்ளே இடம் கிடைக்கிறது பெரிய விஷயந்தான். இருந்தாலும் கவர்மெண்ட் இடம் இருந்ததுனால ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க. அடுத்தபடி நம்ம இதை பார்த்தாச்சு. நம்ம தேவிநாதன் ஹோட்டல் ஆப்போசிட்லேயே, ஆப்போசிட்னா பெட்ரோல் பங்கு, தேவிநாதன் ஹோட்டல் இதெல்லாம் இருக்குல்ல, இதுக்கு ஆப்போசிட்லேயே பஸ் ஸ்டாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நல்ல சிறப்பாகவே இருக்குது இடம். ஊர் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிடும். ஏற்கனவே நம்ம ஊர் திருமணத்தில் சின்ன ஊர் தான். அதனால் நம்ம எப்போதுமே கூட்டம் அதிகமாக இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ அது இல்லாமல் பஸ் ஸ்டாண்டையும் க்ளோஸ் பண்ணதுனால இன்னும் பெருசாக ஒரு டிராஃபிக் ஜாம் நம்ம பார்க்கக்கூடிய நிலை வரும். இன்னும் ஸ்கூல் ஓப்பன் பண்ணால் இதை விட நெருக்கடி அதிகமாகிடும். அடுத்தபடி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், விஜிலா திரையரங்குக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாப்பை தான் பார்க்க போகிறோம். அதுவும் தற்காலிக பஸ் ஸ்டாப் தான். வாங்க அந்த இடத்துக்கு வருவோம். உங்களுக்கு வந்து துல்லியமாக காட்டணும் அப்படிங்கிறதான் நம்ம இருக்கோம். வீடியோ ஸ்லோவாக நம்ம போயிட்டுருக்கோம். இது எங்கே இருக்குச்சுனாக்கா, விஜிலா தேட்டர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆரம்ப கால தேட்டரு. அந்த தேட்டருக்கு ஆப்போசிட்டில் நம்ம டாடா ஏசி ஸ்டாண்ட் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துலேயே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது மாட்டாஸ்புரி சொல்லுவாங்க. மாட்டாஸ்புரி நிறைய பேர் தெரியும். அந்த மாட்டாஸ்புரிக்கு பக்கத்தில் இதுதான் அந்த தற்காலிக பஸ் ஸ்டாண்டு. இடம்லாம் உங்களுக்கு தெரியுதா? எந்த இடம் புரியுதா? உங்களுக்கு புரிகிற அளவுக்கு காமிச்சிருக்கேன் வீடியோவில். இதை என்னால் முடிஞ்சதை உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வீடியோ எடுத்துங்க பாருங்கள். இருந்தாலும் இறங்கி தனியாக ஒரு வீடியோ எடுத்துறேன். இதை பார்த்தீங்க, இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது வந்து மாட்டாஸ்புரி பக்கத்துலேயே இருக்கக்கூடிய இந்த திடலில் தான் இன்றைக்கு பஸ் ஸ்டாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. விஜிலா தேட்டருக்கு ஆப்போசிட் தேட்டருக்கு, இது அதுக்கு ஆப்போசிட்டு. பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த பஸ் ஸ்டாப்பாக பிரிச்சிருக்காங்க. இது நம்ம இழந்து விட்ட பஸ் ஸ்டாண்டு. இனிமேல் எப்போ இது ரெடி ஆகுங்கிறது தெரியல, பார்ப்போம். ரெடி ஆகட்டும். நம்மளும் அதை எதிர்பார்ப்போடு இருக்கோம். நீங்களும் அதே மாதிரி எதிர்பார்ப்போடு இருக்கீங்க. என்கிட்ட எல்லா ஊர்லேயும் பஸ் ஸ்டாண்டை புதுப்பிச்சிருக்காங்க. அதே மாதிரியே நம்ம திருமலையும் பஸ் ஸ்டாண்டை புதுப்பிச்சிட்டு இருக்காங்க.